பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உனக்கு நித்திய வெளிச்சம் சொல்றாரு. நித்திய வெளிச்சம்னா எல்லையில்லாத, அதாவது நிரந்தரமான ஒரு வெளிச்சம் நம்ம சொல்லலாம். அந்த வெளிச்சமா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கிறாராமா. அப்படி அவர் வெளிச்சமா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருளான காரியங்கள் நம்மளை விட்டு போயிடுங்க. ஏன்னா இருள்ல இருக்க ஒரு மனுஷன் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வாழ்க்கையில வரணும். நல்லா இவர் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு இருட்டான ரூம்ல இருக்கேன். அந்த ரூம்ல இருந்து நான் இருட்டுல இருக்கும்போது நான் தெரியும், நான் பாத்தீங்கன்னா நான் கருப்பா இருக்கேன், ஏற்கனவே நான் கண்டிப்பா தெரிய மாட்டேன். ஆனா அதே நான் வெளிச்சமான ஒரு இடத்துல இருந்தேன்னா நான் கண்டிப்பா தெரியப்படுவேன். அதே போல உங்க வாழ்க்கையில கூட நீங்க இன்னும் ஏன் தெரியப்படாம இருக்கீங்கன்னா, நீங்க இருளான ஒரு பாவத்துல நீங்க மாட்டிக்கொண்டே இருக்கீங்க. அந்த பாவத்தை விட்டு வெளியே வரதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அவரை பிடித்து கொண்டு நீங்க வெளிச்சத்தின் பாதையில போகும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசம் அடையுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.